राधे कृष्णा। जय भोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। 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 जय भोलो सीता रामचंद्र भगवान की जय। जय भोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय भोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय। जय भोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय हिंद, भारत माता की जय। அழகான ஆடி மாசம் ஆரம்பம், நேற்று ஆரம்பிச்சாச்சு, ரைட்? தட்சிணாயன புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவோம். அழகான கர்க்கடக மாசம் கேரளத்துல மலையாளத்துல அழகா ஜோரா ராமாயணத்தை வாசிக்கக்கூடிய ஒரு மாசம் ராமாயண மாசம் அப்படின்னு இதுக்கு பெயர். அழகான ஒரு ஆஷாட மாசம். இதுல இன்னைக்கு புரி ஜெகநாதனுடைய அதர பான உற்சவம்னு பேரு. அழகா புரி ஜெகநாதன், பலராமன், சுபத்ரா எல்லாம் குண்டீச்சா பவனத்துக்கு போயிட்டு அழகா திரும்பவும் தன்னுடைய ஸ்ரீமந்திர் வாசலுக்கு வந்தாச்சு இல்லையா? நேத்தியே வந்தாச்சு. நேத்தியே சுனாபேஷா அப்படின்னு சொல்லி தங்க கைகள் கால்கள்லாம் அலங்காரம் பண்ணிட்டு ஜெகநாதன் அனுகிரகம் பண்ணான். ஸோ இன்னைக்கு என்னன்னா அந்த போயிட்டு வந்தா இல்லையா, அப்ப இந்த பகவான் வெளியில வரும்பொழுது இந்த பகவான் கிட்ட இருந்து சத்கதி வாங்கிக்கணும்னு நிறைய பூத பிரேத பிசாசங்கள்லாம் அலையுமா. எல்லாம் இந்த ரதத்துல உக்காந்துக்குமா, ஜெகநாதா சத்கதி கொடு அப்படின்னு. அப்ப இதுக்கு ஸ்பெஷலா ஒரு பானம் பண்ணுவா, பச்சை கற்பூரம் எல்லாம் போட்டு பண்ணிட்டு பகவான், சுபத்ரா, பலராமர் அவ ஹைட் அவளுடைய உதட்ட அளவுக்கு அந்த ஒரு பெரிய மண் குவளை மாதிரி பண்ணுவா. ஒரு 5 அடி வசரத்துக்கு ஒரு மண் குவளை. சாதாரணமா இந்த நார்த்ல எல்லாம் போனோம்னா புல்லட் சாய்னு கொடுப்பா. மண்ணால் ஆன குடுவை, அதுல சாய் கொடுப்பா. அதுல அந்த மண் டேஸ்டோட சூப்பரா இருக்கும். அது எங்களோட ஃபேவரட். பிருந்தாவனம்லாம் போயாச்சு, உத்தராகண்ட்லாம் போயா குல்லட் சாய் அப்படின்னா போடும் முதல்ல வண்டி நிப்பாட்டு அப்படின்னு யாரா இருந்தாலும் சரி. அது சிலர்லாம் ஒரு ஆனந்தமா ரசிக்கணும் இல்லையா வாழ்க்கை. அதனால கெட்ட வகையில ரசிக்கிறதுன்னு இல்லை. அந்த குளிருக்கு, அந்த உத்தராகண்டுக்கு, அந்த டிராவலுக்கு, அந்த நல்ல அதாவது நல்ல இஞ்சியை போட்டு அந்த மடுக்கால ஒரு சாய் குடிக்கிற அது. அதே மாதிரி பிருந்தாவன்ல அந்த மாதிரி மடுக்கால லசி கொடுப்பா. பர்சானா லசி ரொம்ப ஃபேமஸ். அப்படி ராதாராணியை பார்த்துட்டு கீழே இறங்கி வந்தோன்னு அங்கே நின்று அந்த லசியை குடிச்சுட்டு தான் ப்ரோக்ராம்ல அது உண்டு. பர்சானா லசி அப்படிலாம் உண்டு, சிலதான் வச்சிருக்கோம். அதே மாதிரி பிருந்தாவனத்துல இந்த மலாய் தூது உண்டு, பத்ரிகாசிரமத்திலேயே உண்டு.
பார்த்தாலே அப்படியே அந்த மேலே அந்த ஆடை பாலை சுண்ட காய்ச்சி அப்படியே அந்த ஆடையை எடுத்து போட்டு கொடுப்பான். சில பேருக்கு அது வயிற்று கொத்து வச்சுக்கோங்க. ஆனாலும் நிறைய பேர் ரொம்ப பிடிச்ச விஷயம் அந்த மலாய் தூள், அந்த ஏலக்காயெல்லாம் போட்டு. ஸோ இதெல்லாம் வந்து அந்த மண் குடுவையில் சாப்பிடும்போது அதுக்கு ஒரு தனி ருச்சி. அது மாதிரி இப்பெல்லாம் அந்த மடுக்கா குல்ஃபின்லாம் விற்பா. மண் குட்டி மண் கையளவுக்கு ஒரு மண் குடுவைன்னு சொல்லணுமா, மண் பானைலாம் சொல்லக்கூடாது, மண் சொப்பு வேணா சொல்லலாம். அதில் குல்ஃபி ஐஸ்கிரீம், அப்புறம் பாசுந்தி, ரஸ்மலாய் இதெல்லாம் அதில் வச்சு கொடுப்பாள். புரி ஜெகநாதன் கோவிலில் பிரசாதம் எல்லாம் அந்த மண் தானே. ஸோ அந்த மாதிரி ஜெகநாதனுக்காக இந்த அதரபானத்துக்காக ஒரு பெரிய மண் குவளை பண்ணுவாள். குவளைனா தம்பளன்னு வச்சுக்கோங்களேன். அது ஜெகநாதன் செய்திங்க அவ்வளோ பெருசு இருக்கும். அதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கு பூஜையெல்லாம் பண்ணிட்டு அப்படியே ஒரு தள்ளுவாங்க. இது யாரும் குடிக்க மாட்டா. சாதாரண பகவத் பிரசாதம் எல்லாம் எடுத்துப்பா இல்லையா, இந்த பானைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 3 இது வைப்பா. ஜெகநாதனுக்கு ஒரு 3, சுபத்ராவுக்கு ஒரு 3, பலராமனுக்கு ஒரு 3ன்னு வச்சுட்டு அதுக்கு பூஜைலாம் முடிச்சு அப்படியே ஒரு தள்ளுவான். பானை உடஞ்சி அப்படியே ரதம் முழுக்க அது கொட்டும். இந்த அதர பானை இது கீழே யாரும் எடுத்து குடிக்கவும் மாட்டான். அது எக்ஸ்க்ளூசிவா ஃபார் பூத பிரேத பிசாசங்களுக்காக. ஒரு மைண்ட் வாய்ஸ் கேட்குது, நம்மளும் பூத பிரேத பிசாசு மாதிரி தான் விளையிறோம். ஆனால் அவ்வளோ மோசம் இல்லை. மனித உடலில் இருப்பதனாலே பூத பிரேத பிசாசுன்ற அந்த கேட்டகரியில் போகலை. நம்மெல்லாம் பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கோம் மனிதராக வாழ்வதற்கு, மனிதராகவே பூமியில் இருப்பதற்கு. ஸோ இருக்கிற ஒவ்வொரு நாளுமே மனுஷனா இருக்க சந்தோஷப்படுங்க, ஆனந்தப்படுங்க, ரைட்டா? குதூகலமா இருந்தோம், தெய்வ பக்தியோட இருந்தோம். அப்ப ஜோரா அந்த அதரபான உற்சவம் இது. அப்ப தள்ளி விட்டோன்னா அந்த பூதப்பிரத பிசாசங்கள்லாம் அது மேலப்படும், அது சீகரிக்கும். அப்புறம் அவளுக்கெல்லாம் சத்கதி கிடைக்கும்னு ஒரு ஐதீகம். அப்படி ஒரு நாள் இன்று. அதாவது பகவான் இப்படி பூத பிரேத பிசாசங்களுக்கு அனுகிரகம் பண்றான்னா, மனுஷ உடம்புல இருந்துண்டு பூதம் போலே பிரேதம் போலே பிசாசு போலே அலையக்கூடிய நம்மளை சரி பண்றதுக்காக ஒருத்தர் அலையிறார். யாரு? சத்குரு. கடந்து அலையாதுன்னா அவளுக்காக அப்படின்னு சாதாரணமா சொல்லுவோம் தெரியுமா? நிஜமாவே நமக்காகவே ரொம்ப அலைச்சல். நான் கண்ணதுக்க பார்த்துருக்கேன் அவ்வளவு மகாத்மாக்களுடைய அந்த அலைச்சல், அந்த ஸ்ரத்தை, அவளுடைய பிரயத்தனம் வெளியில தெரியாது. வெளியில புரியவும் புரியாது. வெளியில இருக்க மனுஷாளுக்கு இதை மதிக்கவும் தெரியாது. புரிஞ்சுண்டா பாக்கியம், புரியனாலும் சரி அவ பாட்டுக்கு கடமையை பண்ணிட்டு போயிடுவா. அப்ப சூரியோதயம் ஆகிறது. எத்தனை பேர் சூரியோதயத்தை கொண்டாடுறோம், எத்தனை பேர் சூரியோதயத்தை ரசிக்கிறோம். ஆனாலும் சூரிய பகவான் வரார். எத்தனை பேர் மழையை ரசிக்கிறோம், எத்தனை பேர் மழையை கொண்டாடுறோம். ஆனாலும் மழை பெய்யறது. உலகத்துல பல விஷயங்களை நாம ரசிக்கிறது இல்லை. ஆனாலும் உலகத்துல நடக்க வேண்டியது அழகாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது. சரியா? அப்ப அத்தனை கிருப குருவோடது. அது சமத்ராமதாசர் நம்ம தான் பார்த்தோமே. எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் விதவிதமாக ஒரு அனுகிரகம், வெரைட்டி. இந்த குருவினுடைய ஸ்பெஷாலிட்டியை வெரைட்டி. அவ வந்து வெரைட்டியா அனுகிரகம் பண்றா, விதவிதமா யூனிக் அனுகிரகங்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் அதிசயமா அற்புதமா அமக்கலமா இருக்கு. சமர்த்த ராமதாசர் பக்தாளோட இருப்பார், அனுகிரகம் எல்லாம் பண்ணுவார். திடீர்னு எங்கேயாவது போயிடுவார், போய் தனியா தியானம் பண்ணுவார். சில சமயத்துல கல்யாண சுவாமியோ உத்தவோ யாரோ போவா. சில சந்தர்ப்பங்கள்ல யாரும் வேண்டாம் ஆடுக்கு போயிடுவார். அப்ப
அத்தனை ஆச்சரியமா சமர்த்த ராமதாசர் ஒரு சந்தர்ப்பத்துல இந்த கிருஷ்ணா நதி கடல்ல கலக்கக்கூடிய இடம், அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் அப்ப எங்க வேணா போவார். கிருஷ்ணா நதி கடல் கடக்கலாம் இந்த எனக்கு கண்டுபிடிக்க பார்க்கலாம். கிருஷ்ணா நதி கடலோடு சங்கமிக்கும் ஸ்தலம் எங்கே உள்ளது கண்டுபிடியுங்கள். சரியா? அது வந்து கழிமுகம்னு சொல்லுவோம், பேக் வாட்டர்ஸ் சொல்லுவோம். ரெண்டு அப்படி கலந்துரும். அந்த இடத்துல சில சந்தர்ப்பங்கள்ல நிறைய பெரிய காடுகள்லாம் இருக்கும். இந்த பேக் வாட்டர் யாரும் பெருசா போக மாட்டான். சில இடங்கள்ல இந்த மார்ஷ் லேண்ட் சொல்லுவோம்ல, இந்த சதுப்பு நில காடு போல இருக்கும். சில இடங்கள்ல பிளெயினா பீச்சா இருக்கும். அவங்க இடத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் வச்சுக்கோங்க. அப்ப அழகா சமர்த்த ராமதாசர் அப்படி அங்கங்க போய் உட்காந்துருவார். ஆடு உட்காந்துருப்பார், தியானம் பண்ணுவார், நாம ஜபம் பண்ணுவார். அப்படி கரைக்க உட்காந்து பார்த்துட்டு இருப்பார். அந்த பக்கம்லாம் நிறைய இந்த மீன் பிடிக்கிறவர்கள், அப்புறம் அது அந்த மீன் பிடிக்கிறவர்களை ஒட்டி வாழக்கூடிய ஜனங்கள், முக்கியமா இந்த மகர் ஜாதி ஜனங்கள்லாம் அந்த பக்கம் இருப்பாங்க. ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய ஜனங்கள் அவர்கள்லாம். கடல் கடல் வாழ்க்கை. இந்த தமிழ்ல வந்து குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாளை அப்படின்னு 5 வகையாக நிலங்களை பிரிச்சிருப்பா. அந்த மெத்தட் ஆஃப் லிவிங்க பொறுத்து, மெத்தட் ஆஃப் அந்த இடத்தினுடைய மகிழ்வு. அந்த குறிஞ்சினா என்ன, முல்லைனா என்ன, மருதம்னா என்ன, நெய்தல்னா என்ன, பாளைனா என்ன கண்டுபிடிங்க. பாலை, பாளையில பாலை. அதுல இந்த கடலும் கடல் சார்ந்த பகுதியும் அதற்கு என்ன அதையும் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. சரியோ? கண்டுபிடிங்க, தப்பு இல்லை. அப்ப இந்த அந்த இடத்துல இருந்த ஒருத்தன் ஒரு மகர் ஜாதி ஒருத்தன், மஷாமஹர் அப்படின்னு அவருக்கு பெயர். சமர்த்தராமதாசர் இப்படி உட்கார்ந்து மீன் பிடிக்கிறது, அவளுடைய அந்த ஹைல சாப்பாட்டு அப்படி பார்த்துட்டு இருக்க. ஒன்றும் பேசுறது யார்கிட்டையும். ஹரிராமா அப்படிங்கிற மாதிரி அவருடைய என்ன இருந்திருப்பார். ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம எல்லெல்லோ ஐலசா ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம எல்லெல்லோ ஐலசா அப்படின்னு சொன்னாவே. இந்த பஜன சம்பிரதாயத்துல ஒரு பாட்டு பாடுவா. இந்த குஹன் வந்து ஓடத்தை ஓட்டிட்டு போறான். ஓடப்பாட்டுனே பேரு. ரொம்ப அழகா இருக்கும். அது அப்படியே இந்த ஓடம் ஓட்டிகிட்டே போற மாதிரியே ஒரு பாட்டு ராமனை வச்சுட்டு. அந்த மாதிரி இவர்கள் எப்படி பார்ப்பார், சமர்த்தனாக அப்படி பார்த்துட்டு அவர் ஜபிச்சுட்டே அவர்களை பார்ப்பார். இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? எல்லா சந்தர்ப்பத்திலையும் குரு வந்து நேரடியா பார்த்து வார்த்தைகளால சொல்லிதான் ஆசீர்வதிக்கணும் அப்படின்ற கட்டாயம் இல்லை. யாருக்கும் தெரியாத அற்புதமான ஆசீர்வாதங்கள்லாம் உண்டு. உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உங்களால் மட்டும்தான் உணர முடியும். உங்களால் மட்டும்தான் ரசிக்க முடியும். உங்களால் மட்டும்தான் அனுபவிக்க முடியும். அதை நீங்க வந்து அடுத்த ஷேர் கூட பண்ண முடியாது. அப்படியெல்லாம் வந்து அனுகிரகம் உண்டு. அதெல்லாம் பிரம்மாண்டமா இருக்கும். நிஜமாவே அந்த ஆசீர்வாதங்கள்லாம் எந்த வேணா சாதிச்சு கொடுக்கும். அந்த அனுகிரகத்துக்கெல்லாம் உங்க ஹிருதயத்துக்குள்ளேயே இருக்கும். நீங்க மட்டும்தான் அனுபவிப்பேன். உங்களோடையே அது போயிடும். வெளியில ஒருத்தருக்கும் தெரியாது, குருவையும் உங்களையும் தவிர.
எப்படி கண்ணனும் கோபிகைகளும் கண்ணனும் உத்தமனும் கண்ணனும் அர்ஜுனனும் இன்னைக்கும் விஸ்வரூப தரிசனம் எல்லாம் வாசிக்கிறோம். அர்ஜுனன் இப்படிலாம் பார்த்தா ஒரு கற்பனை பண்ணிக்கிறோம். பட் நேரடியாக பார்த்த அர்ஜுனனுக்கு தானே தெரியும். அதுக்கப்புறம் நேரடியாக பார்த்த சஞ்சயனுக்கு தானே தெரியும். சஞ்சயன் வர்ணிச்சதுனால ஓரளவுக்கு நமக்கு புரியுது இல்லையா? அது அப்படியே ஆனந்த அனுபவம். நிஜமாவே அந்த ஒரு பார்வை, அந்த ஒரு சிரிப்பு, அந்த ஒரு கண் சிமிட்டல், அதெல்லாம் பியாண்ட் இமேஜினேஷன். அதெல்லாம் யாருக்கு புரியும்? மெய்நிறகால வருடினா அதை எப்படி சொல்ல முடியும்? ரைட்? எப்படி இருந்து தெரியுமா? அப்படி சொல்ல முடியுமா? வாய்ப்பே இல்லை. அப்படிதான் தூக்கம் போல, தூக்கத்தோட அனுபவத்தை வெளில சொல்ல முடியுமா? அது போல ஒரு பாட்டுக்கு நாம ஜபம் பண்ணுவார், விரல பார்ப்பார், அப்படியே ஆசீர்வாதம் பண்ணுவார். இதுல ஒரு ஆள் பார்த்துட்டார், மஷா மஹர் அப்படின்னு ஒருத்தர். அவருக்கு என்னமோ இவர் பார்வையில ஒரு சந்தோஷம், ஒரு திருப்தி, ஒரு ஆனந்தம், ஒரு நிம்மதி, ஒரு குதூகலம் எல்லாம் அவருக்கு கிடைக்கிறது. மற்றவாள்லாம் அதை பெருசா எடுத்துக்கலாம். ஆனால் இவர் மட்டும் சமர்த்த ராமதாசரை பெருசா எடுத்துட்டார். டெய்லி சமர்த்த ராமதாசரை போய் முதல்ல தூரத்துல கை கூப்ப ஆரம்பிச்சார். சமர்த்த ராமதாஸ் சிரிச்சு கையை காட்டுவார். மற்றவாள்லாம் பாப்பா, ஒன்றும் பெருசா எடுத்துக்க மாட்டா, போயிடுவா. சமர்த்த ராமதாசருக்கு வலையும் கொடுக்க மாட்டா. சமர்த்த ராமதாசரை பத்தி கவலைப்பட மாட்டார். இப்படியே போவார். அப்புறமா கையை கூப்புவார், பக்கத்தில் வந்து நமஸ்காரம் பண்ணுவார். இப்படி எல்லாம் நடந்துட்டு இருந்தது. அப்போ ஒரு நாள் அவர் சமர்த்த ராமதாஸ் இடத்துல, வாழ்க்கை பெயின் இருக்கு சாமி, மீன் பிடிக்கிறோம், எல்லாம் பண்றோம், பெரிய பூஜை இதெல்லாம் தெரியாது, ஆனா கடவுள் மேல நம்பிக்கை உண்டு, வேற எதுவும் தெரியாது, நான் நல்ல கதி அடையறதுக்கும் இந்த வாழ்க்கையை பயனுள்ளதாக மாற்றிக்கொள்வதற்கும் வழி சொல்லுங்களே அப்படின்னு கேட்கிறார். அப்ப சமர்த்த ராமதாசர் சொல்றார், நீ ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம இத ஜபிச்சுட்டு வா. எந்த வேலை பண்ணாலும், மீன் பிடிக்கிறதுலேருந்து குளிக்கிறதுலேருந்து வீட்டு காரியம் பண்றது எப்பொழுதுமே ஜபிச்சுட்டு வா. எல்லாத்தையும் ராமனுக்காக பண்ணு. அன்னிலேருந்து பண்ணிட்டு ஜபிக்க ஆரம்பிச்சுட்டார். எல்லாம் கடலுக்கு போகும்போது எல்லாரும் ஏழு ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம. மற்றவெல்லாம் என்னடா அவெல்லாம் ஐலசா சொல்றேன், ஐலசா சொல்ல போல ராமா ராமான்னு சொன்னா நல்லது நடக்கும்டா. உடம்பும் பலமா இருக்கும், மீனும் கிடைக்கும், குடும்பமும் நல்லா இருக்கும். சில பேர் கிண்டல் பண்றா, பரிகாசம் பண்றா. சில பேர் சரி ஐலசா சொல்லி போர்டிச்சாச்சு இதேன்னு சொல்லுவோமே அப்படின்னு இப்படி போயிட்டு இருக்கு. சமர்த்தராமதாஸ் உபதேசம் பண்ணி வச்சு அவர் கிளம்பி போயிட்டார். இவருக்கு ஒரு பெரிய சமாதானம், நிம்மதி எல்லாம். அப்போ ஒரு தடவை அவர் கிருஷ்ணா நதியில போய் ஏதோ ஜலம் எடுக்க போனவர் நதியில வெள்ளம், அல்ல ஒரு சுழல்ல மாட்டின்ட்டார். அது அந்த கடை பத்தி தெரிஞ்சவாளா இருக்கட்டும், சந்தர்ப்பங்கள்ல இயற்கையை மீறி என்ன பண்ண முடியும், ரைட்? மற்றவாள்லாம் பயந்து விடுவா, பயப்பட மாட்டா. ஆனாலும் சுழல்ல மாட்டி உள்ள இழுத்துட்டு போயிடுத்து அவரை. இவர் மகர் ஜாதி, அதனால என்ன வேலை கிடைச்சாலும் பண்ணுவார். இல்லை மீன் பிடிக்கிற வேலையும் பண்ணிட்டு இருந்தார், எல்லா வேலையும் பண்ணிட்டு இருப்பார். பழப்பு நடக்கணுமே, சுழல்ல மாட்டி உள்ள இழுத்துட்டு போயிடுத்து. அப்ப அவ ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் பார்த்தா ஏற்கனவே ஊருக்குள்ளே இவரை பற்றி கச்சமச்ச பேசிட்டு இருந்தா. என்னமோ வளராதிரி ராமராமன் பேசிட்டு இருக்கான் முட்டாள் மாதிரி. அந்த ஒரு தாடி சாண்டியார் இருந்தார், அவர் சொல்லிட்டு போயிட்டார். எல்லாம் நடந்து
அந்த அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம், மஷாமகருடைய அம்மாவுக்கு. நிச்சயமா அம்மாவுக்கு அந்த குழந்தை இழந்த வலி வருத்தம் இதெல்லாம் இருக்கத்தானே செய்யும் இல்லையா? அப்ப கொஞ்ச நாள் கழிச்சு சமர்த்த ராமதாசர் வர ஊருக்குள்ள இவரை பத்தி கச்சாமசா பேச சமர்த்த ராமதாசர் இந்த கரைக்கு வந்து எப்பயும் போல உட்கார்றார். எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்கறாரு, மூலம் பேசுறார். மஷா மகர் அந்த கூட்டத்தில் இல்லை. சமர்த்த ராமதாசர் எங்க அவன் எங்கேயா நீங்க எத்தையோ சொல்லிட்டு இருந்தா அதையே ஜபிச்சுட்டு இருந்தா, நதியோட நதியா போயிட்டான், எப்பாச்சு ஏதாச்சும் எல்லாம் விசாரிச்சார். அவர் வீட்டுக்கே போனா அவர் அம்மா கிட்ட கேட்டார், என்ன ஆச்சுமா, என்னைக்கு நடந்தது, எங்க நடந்தது? அவள் வந்தா, இவங்கெல்லாம் சொன்னாங்க இந்த இடத்துல தான் சுழல், ஆமா இங்கே தான் சுழல் வந்தது, அதுதான் அவனை இழுத்துட்டு போச்சு, எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் காப்பாற்றலாம் ட்ரை பண்ண முடியல. அப்படியா? சமர்த்த ராமதாசர் நதிக்கடலில் நின்று, ஏ மஷா வா அப்படின்னு விட்டார். அதுக்கெல்லாம் புரியல, இவர் பைத்தியமா நம்ம பைத்தியமா? தோ வந்துட்டேன் சுவாமி அப்படின்னு கையில குடத்துல தண்ணி எடுக்கதான் வந்தார். அந்த குடத்தோட தண்ணியோட உள்ளேந்து வந்தார். இவெல்லாம் நடுங்கிட்டு, அவர் போயாச்சுன்னு முடிவு பண்ணியாச்சு. அவளுக்கு தெரியாது. கணத்துல போன ஒருத்தனை போய் டே கல்யாணமா அப்படின்னு கேட்டான். சுவாமி கல்யாண் சுவாமி அப்படின்னு சொல்ற அவன் ஒரு கல்யாண் சுவாமி ஆயிட்டான்னு இவாளுக்கு தெரியாது. சமர்த்த ராமதாசர் மந்திர தந்திர ஜால வித்தைகள் பண்றவர் இல்லை. ஆனா எந்தெந்த சமயத்துல தெய்வீக ரகசியங்களை பண்ணி காட்டணுமோ பண்ணி காட்டிடுவார். அவெல்லாம் அசந்தே போயிட்டா. அவெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த அம்மாவுக்கு அப்படி இருக்கும். ஊரே போனவன்னு முடிவு பண்ண ஒருத்தன் ரொம்ப சின்சியரா அப்படியே குடத்தோட தண்ணியோட வரான். என்ன இருக்கேன் சுவாமி, அவனுக்கு தெரியுமே போயிட்டு வந்திருக்கோன்னு. கதறி எழுதான், குருநாதா 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 அப்படின்னு. அப்ப எல்லாருக்கும் கொண்டாட ஆரம்பிச்ச சமர்த்த ராமதாசரை. அவளை பொறுத்த வரைக்கும் பிரத்யக்ஷ தெய்வம் சமர்த்த ராமதாசர்னு தீர்மானத்துக்கு வந்துட்டார். அவளுக்கு தெய்வ அனுபவம் கிடைச்சிடுத்து. அது அந்த ஜனங்களுக்கு அது நம்பிக்கையும் இருந்தது. அதனால அவளுக்கு அந்த குரு பிரபாவம் குரு பிரதாபம் புரிஞ்சது. சமர்த்த ராமதாசர் எல்லாரையும் உபதேசம் பண்ணார். எல்லாரையும் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமன்னு ஜபிக்க சொன்னார். ஸோ அதுக்காக குரு வந்து காப்பாற்றுவார், மிராக்கிள்ஸ் காப்பாற்றுவார்னா அதிசயங்கள் எதிர்பார்க்காதீங்க. சின்சியரா இருங்கோ, நாமஜபம் பண்ணுங்கோ, நிச்சயமாக நடத்தி கொடுப்பார் நியாயமான விஷயங்கள். ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. जय बोलो सीता रामचंद्र भगवान की जय. जय बोलो राष्ट्रगुरु समर्थ रामदास स्वामी की जय. जय बोलो वीरधीर सूरांजनेय स्वामी की जय. जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय. जय हिंद, भारत माता की जय. जय बोलो पुरी जगन्नाथ भगवान की जय. जय 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 जय. राधे कृष्णा.